நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசியிலையும் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறாரு. நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். குரு பகவான் தனக்காரகன், ஞானக்காரகன், கல்விக்காரகன் அப்படின்னு குரு பகவானுக்கு பல்வேறு சுபகிரகமான பெயர்கள் அப்படிங்கிறது உண்டு. குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி. அப்படி குருங்கிறவர் மாதா பிதா குரு, அம்மா அப்பா, அடுத்தது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை குறிக்கிறோம். அப்படி குரு பகவான் தான் எல்லாருக்கும் தலைமை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியில ஒவ்வொருத்தவர்களும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு, இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா, வரவேண்டிய சொத்துக்கள் சேருமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அரசு உத்தியோகத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது நமக்கு கிடைக்காம இருக்குதே, அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. குரு பகவானுடைய நட்பு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய ராசியில போய் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. குரு பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசியையும், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியையும் பார்க்கறாங்க. இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே நாம தெரிஞ்சுப்போம். உங்களுடைய முன்னேற்றத்தில் முழு கவனத்தையும் செலுத்தக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மே மாதம் 14ஆம் தேதி வருது குரு பயிற்சி. உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொல்ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. இந்த வருடத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே பயிற்சியாக இருக்குது. இந்த சனி பயிற்சி 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக வராரு கன்னி ராசிக்கு. குரு பகவான் 10ல் வராரு. வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவாரா அப்படின்னு நினைப்பாங்க கன்னிராசிக்காரர்கள். ஆனால் ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்கள் ராசியை விட்டு விலகக்கூடிய கேதுவால் கூண்டுக்குள் அடைப்பட்ட கிளி சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது போல கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கேது உங்கள் ராசியை விட்டு விலகிறது மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். முடங்கி இருந்த உங்களுடைய சிந்தனைகளுக்கு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய பேச்சில் முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி 10ல் குரு, அப்போ பட்டத்தில் மாற்றம், பதவியில் மாற்றம், பெயரில் மாற்றம், புகழில் மாற்றம் அப்படின்னு இருக்கும். பல பேர் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் 10ல் குரு, பதவியில் மாற்றம் அப்படின்னு இதில் வரக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 10ல் இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் அதிகமான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் 5ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தனத்தை கொடுக்க போறாரு. வாக்குல நிதானத்தை கடைபிடிக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போறாரு. முதல் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. கடந்த சில காலமா உங்க ராசியிலேயே கேது, 8ஆம் இடத்துல ராகு இருந்ததால குடும்பத்துல சொல்லி முடியாத அளவு பிரச்சனை இருந்திருக்கும். ஒரு வாய் சோறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ளெல்லாம் நீ இந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படிங்கிற நிலை தான் இருந்திருக்கும். சில பேர்லாம் பிரிஞ்சே போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு பகவானாலேயும் கேது பகவானாலேயும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைஞ்சிருக்கும். காதலர்களுக்கெல்லாம் ஏமாற்றம், துரோகம், வலி இதெல்லாம் அனுபவிச்சு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சரி பண்ண போகிறாரு இந்த குருவோட பார்வை.
மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் நினைச்ச பாடத்தில் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். நீ நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னிராசி மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதால பொருளாதார சிறப்பாக இருக்க போகுது. முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கடன்களை அடைக்க போகிறீங்க. அந்த கடன்களை எப்படி அடைக்க போகிறீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு. தொழிலாக இருந்தால் அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு. உத்தியோகமாக இருந்துச்சுன்னா அதில் எந்த வகையில் பணத்தை நம்ம சேமிக்கலாம், எந்த வகையில் நம்மளுடைய கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் ஈடுபடுத்துங்க. புதிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் கைக்கு எட்டினது வாய்க்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ புதிய தொழிலை மேலே வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மேலே வரலாம். தொழிலில் சின்ன சின்ன முதலீடு செய்யலாம். பெரிய முதலீடு போடும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்கணும். தாய் தந்தையோடு இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். 7ஆம் பார்வையா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும், மருத்துவ செலவு குறையும். அவர்களால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க தொடங்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குருவோட பார்வை சுகஸ்தானத்தில் பதிகிறதால குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. 9ஆம் பார்வையாக 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுது. அப்போ நோயிலிருந்து விடுபடுவீங்க, கடனை கொடுத்து முடிப்பீங்க, எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது நீங்க போகுது. 7ல் சனி வரார். அப்போ கணக்கில்லாத காதல் அப்படிங்கிறது வரும். அதில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். கல்யாணம் காதல் சார்ந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையோடு இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள் 7ல் சனி இருக்கும் பொழுது தேவையில்லாத உறவுகள் அப்படிங்கிறது தேடி வரும். அப்போ மனசாட்சிக்கு உட்பட்டு துரோகம் செய்யாமல் நீதி நேர்மையோடு இருக்கிறது தான் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனை தீரும். அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். தந்தையால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். பிள்ளையால் பெற்றவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். 10ல் குரு வருவதால் வேலையில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். வேலை பளு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்க, மற்றவர்களிடத்தில் ஒப்படைக்காதீங்க. டீ குடிச்சிட்டு வர, காஃபி குடிச்சிட்டு வரேன்னு உங்கள் வேலையை அடுத்தவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அவர்கள் தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க. நல்லதாக செஞ்சுருந்தாங்கன்னா தட்டி பறிச்சுட்டு போவாங்க. ஏதாவது தப்பாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பழி உங்கள் மேலே வரும். அப்போ உங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே செய்யுங்க, அடுத்தவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டாம். 12ஆம் இடத்துல கேது வராரு. தன்னைத்தானே அறியக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. நம்ம இந்த விஷயத்துலலாம் தப்பு செஞ்சுருக்கோம், இந்த விஷயத்துலலாம் தவறான கண்ணோட்டத்தோடு நம்ம பழகி இருக்கோம். இப்போ இதிலலாம் நம்ம முன்னேற்றமாக இருக்கணும், இந்த ஒரு விஷயத்தை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், நாம் இப்படி தான் கணக்கு போட்டு வாழணும் அப்படின்னு ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இனிமேல் வரும் உங்களுக்கு. 7ல் சனி வரத்தால் மாற்று பாலினத்தவரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலேயும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலேயும் கவனத்தோடு இருக்கணும். கணவன் மனைவிலாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குரு பகவான் 10ல் இருக்கிறதால வேலையில் எதிர்த்து பேசுறது, கோபப்படுவது, வாக்குவாதம் செய்கிறது, இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். கன்னிராசிக்காரர்கள் தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணணும். 10ல் குரு வரும்பொழுது அகல கால் வைக்க வேண்டாம். கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் பெருமாள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதத்திலையும் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. வேலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே தீரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நன்மை தீமை அப்படின்னு கலந்தே உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு வக்ரம் பெறும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பாதிக்கு மேலே நடக்கும். திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும்.
ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் 6க்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவது நல்லது தான் அப்படின்னாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்போ சொத்து தகராறும் சொந்தங்களால் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். யாரையும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம். மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணப்புழக்கமும் உங்களுக்கு குறையும். அப்ப எந்த காரியமா செய்வதா இருந்தாலும் எதையும் யோசித்து செய்யறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு வக்ரம் சனி வக்ர காலகட்டத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். கன்னிராசிக்காரர்கள்